السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. عسى ربه إن طلقكن أن يبدله أزواجا خيرا منكن مؤمنات قانتات تائبات عابدات سائحات ثيبات. وقال الله تبارك وتعالى: ولأمة مؤمنة خير من مشركة ولو أعجبتكم. وقال الله تبارك وتعالى: إنه من يتق ويصبر فإن الله لا يضيع أجر المحسنين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما تركت بعدي فتنة أضر على الرجال من النساء. رواه البخاري. وقال صلى الله عليه وسلم: الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة. وقال عليه الصلاة والسلام أيضا: الإيمان بضع وسبعون شعبة، أفضلها قول لا إله إلا الله، وأدناها إماطة الأذى عن الطريق، والحياء شعبة من الإيمان، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري في صحيحه. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எந்தொரு நல்ல காரியத்தையும் இந்த துனியால செய்யறதாக இருந்தால் அதுக்கு அல்லாஹ்வுடைய விசேடமான தௌஃபீக் எனும் அனுகூலம் தேவை. மனிதன் உடலுக்கு பாரமில்லாத ஒரு சிறிய அமல் தான் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்றேன். இந்த வார்த்தைய கூட அதை விளங்கி வச்சிருக்கிறவங்க, அத கிதாபுல ஓதினவங்க, அத படிச்சவங்க எல்லாரும் ஓதி இருக்கிறோம் என்கிறதுக்காக எந்த நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் யாருக்கு தௌஃபீக் செய்றானோ அவங்க மட்டும்தான் அந்த வார்த்தையை பாவிக்கணும். இது போலதான் தீனுடைய சபைகள், ஈமானுடைய அதிகரிப்பை உண்டாக்குற சபைகள், அல்லாஹ்வுடைய குதரத்துகளை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸ்கள்,
எங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை, அந்த குறைகளை நிறையாக மாற்றி எங்கட ஈமான பலப்படுத்தக்கூடிய அந்த மஜ்லிஸ்கள் இதுக்கு வாரதாக இருந்தாலும் நேரம் இருக்குது, நாங்க எங்கட கையில கால பலம் இருந்துச்சு, அதனால வந்தோம்னு யாருக்கும் சொல்லலாம். யாருக்கு கிடைக்குதோ அவங்கதான் இந்த அமலிலையும் வந்து கலந்து கொள்ளலாம். தௌஃபீக் என்றது என்னண்டா, கிதாபுகள் அதுக்கு விளக்கம் தாரீஃப் கொடுக்கிறாங்க. 2 விடயங்களை அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு தார. முதலாவது விடயம், அந்த அமலுடைய ஆசைய உள்ளத்தில உண்டாக்கணும். 2வது விடயம், அந்த அமலை செய்வதற்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள்ல எங்களை மாற்றி விடாம அதிலிருந்து சலாமத்தாக பாதுகாக்கிற என்று தௌஃபீக்கு வரைவிலக்கணம் சொல்லுவாங்க. பயான் நிகழ்ச்சி நடக்கிறது, பல பேருக்கு தெரிஞ்சிக்கும். வராம இருக்கிறவங்களையும் 2 கூட்டம் இருப்பாங்க. ஒரு சாராருடைய நிலைப்பாடு என்னண்டா, அவங்க சொல்வாங்க, போகணும் என்ற ஆசையாக இருக்குது, நன்மையான காரியம்தான், விருப்பமாக இருக்குது, இருந்தாலும் போய்கொள்ள முடியலன்னு சொல்லுவாங்க. இவங்களோட அஸ்பாபுகளை அல்லாஹ் சலாமத்தாக்கல். இன்னொரு கூட்டம் சும்மா தான் இருந்து கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கு வேற வேலையே இல்லை, அதிகமான நேரங்கள் கொடுக்கலாம் தீனுக்கு, சும்மா இருந்து பாவத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் வரலைன்னா உள்ளத்தில ஆசைய விருப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தல. இந்த 2 கூட்டங்கள் இருந்தும் 2 நிலைமையில உள்ளவர்கள் இருந்தும் எங்களை பாதுகாத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தினவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆகவேதான் தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, நல்ல அமல்களின் பக்கம் தௌஃபீக் செய்யறது ரொம்ப குறைவா. உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய விகிதாச்சாரத்தை எடுத்து பார்த்தா அமல்களுடைய பாக்கியம் கொடுக்கப்பட்டவங்க கொஞ்சம் பேர். அதனாலதான் குர்ஆன்லயும் தௌஃபீக் என்ற வார்த்தைய ஒரே ஒரு இடத்துலதான் பாவிச்சிருக்கிறான். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பாவிச்ச வார்த்தைய அல்லாஹ் குர்ஆன்ல ஹிகாயத் செஞ்சிருக்கிறான். வந்திருக்கிறவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், ஆசையையும் ரப்பு ஏற்படுத்தி தடங்கல்களை உண்டு பண்ணாம அதிலிருந்து பாதுகாத்து மஸ்ஜிதுடைய மாஹோல்ல அல்லாஹ் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் இது ஆண்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இந்த மார்க்கம் ஆண்களுக்கு எப்படி சொந்தமோ, அவங்களுக்கு எப்படி இதுல உரிமை இருக்கிறதோ, அவர்கள் இதை அனுபவிக்க கூடிய அந்த வழிகள் அவங்களுக்கு இருக்கிறதோ, இதுக்கு சமமான அந்த உரிமைகளும் வழிமுறைகளையும் அல்லாஹ் பெண்களுக்கும் வச்சிருக்கிறான். யார் இந்த தீனுல் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறாங்களோ பெரிய பாக்கியசாலிகள். அவங்க தப்பி வந்திருக்கிறாங்க, பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க, வலாலத்தில் இருந்தும் பாத்தில்கள் இருந்தும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். உலகத்தில வழிகேட்டு சிந்தனைகள் கிட்டத்தட்ட 4000 இருக்கிறார். ஒவ்வொரு படித்தவனுக்கும் ஒவ்வொரு சிந்தனை. வழிகேட்ட கொண்டு வர்றது முட்டாள்கள் அல்ல, வழிகேட்ட வழி நடத்துறது படிச்சவங்க. உலகத்தில் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ மார்க்கங்கள், எத்தனையோ சிந்தனைகள், அதுல கொஞ்சமாவது போயிட்டு சிக்கி பட்டியும்டா துப்பரவு பண்றதுக்கு
நரகம் போக வேண்டி வந்தீங்க. அல்லாஹ் பாதுகாத்தான். மாற்றட வயிற்றுக்குள்ள இருந்து பால வழியாக்குறது போல பாத்தில்கள் எங்களை சுத்தி இருக்கிற நேரம், வலாலத் எங்களை சுத்தி இருக்கிற நேரம், அதிலிருந்து பாதுகாத்து பெருமதியான தீனில் எல்லாம் வச்சிருக்கிறான். மாற்றுடைய வயிற்றுக்குள்ளிருந்து பால் வருது, வார வழியில மேல இருக்குது ரத்தம், அந்த ரத்தத்தினோட கலந்து பால் சிவப்பு நிறமாக வாரல்ல, பாலில சிவப்பில்லை, கீழே இருக்குது அதோட மலம் சாணி, அதனுடைய பச்சை நிறமும் பாலில வாரதில்லை. பச்சைக்கும் சிவப்புக்கும் இடையில மதுரமான இன்பமான வெண்மையான பால் வாரது போல பாத்தில்கள் எங்களை சூழ இருக்கிற நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு கலிமாவோடு அல்லாஹ் வாழ வச்சிருக்கிறான். இந்த புகழ் அனைத்தும் அந்த ரப்புக்கு தான் சொன்னோம். ஆனா கலிமாவை மொழிஞ்சிருக்கிறவங்க அந்த கலிமாவுடைய வெளிச்சத்தை பாதுகாத்துக் கொண்டே இருக்கணும். ஆண்களும் பாதுகாக்கணும், பெண்களும் பாதுகாக்கணும். அல்லாஹ் இந்த உலகத்துல யாரையும் சாப்பிட்டு கொண்டு குடிச்சு கொண்டு ஊரிலே உலகத்திலையும் சுத்தி தெரிஞ்சு கொண்டு ஆடு மாடு போல வளர்ந்துட்டு இறந்து விழுகிறதுக்கு யாரையும் படைக்கல. எவங்களாவது அப்படி நினைப்பாங்கன்னா எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்ல, என் கணவருக்கு தான் பொறுப்பு, என் தகப்பனுக்கு தான் பொறுப்பு, என் மகனுக்கு தான் பொறுப்பு, என் வேலை வீடு கட்டுறது, சாப்பாடு சமைக்கிறது, தூங்குறது, எலும்புறது, இதுக்குத்தான் என்ன படைச்சிருக்கிறான் என்று விளங்குவாங்களாக இருந்தா உலகத்துல வாழ்க்கையை அவங்க விளங்கெடுக்கவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல இப்படிப்பட்ட மக்களை பார்த்து கேட்கிறான், அப்ப ஹஸிபுதும் அன்னமா கலக்னாக்கும் அபஸா, என்ன நீங்க இப்படி நினைச்சிட்டீங்களா உங்களை உலகத்துல பொறுப்புகள் ஒன்றுமே இல்லாம சும்மா படைச்சிருக்கிறோம்னு நினைச்சிட்டீங்களா? உங்களை இப்படியே உலகத்துல விட்டு வச்ச நீதிமன்றத்துல ஏற்றி விசாரணை பண்ணாம சும்மா விடுவோம்னு நினைச்சிருக்கிறீங்களான்னு கேட்கிறான். வானக்கும் இலைனாலா துர்ஜாவூன், நீங்க எங்களிடத்துல மீட்டி கொண்டு வரப்பட மாட்டீங்க என்ற எண்ணத்திலேயா இருக்கிறீங்க நல்லா கேட்கிறான். இது எங்களுக்கு என்ன உணர்த்துதா, பெரிய பெரிய பொறுப்புகளை தலையில வச்சுதான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பியிருக்கிறான். ஆண்களுக்கும் பொறுப்புகளை வச்சிருக்கிறான், பெண்களுக்கும் பொறுப்புகளை வச்சிருக்கிறான். இந்த பொறுப்புகளை விளங்கப்படுத்த வந்தவங்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான ரசூலுல்லாஹ் பல இடங்கள்ல ஆண்களுடைய பொறுப்பையும் பெண்களுடைய பொறுப்பையும் விளங்கப்படுத்தினான். சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்படுகிறது, ஒரு நாள் நபி அலைஹிஸ்ஸலாம் 2 சாராரையும் வச்சு ஆண்களோட பொறுப்பையும் பெண்களோட பொறுப்பையும் சொல்லி கொடுத்தாங்க. பேச்ச ஆரம்பிச்சாங்க. எப்படி தெரியுமா? அலா குல்லுக்கும் ராயின், அறிந்து கொள்ளுங்கள். அரபு படிச்சவங்களுக்கு தெரியும், அலாவுக்கு சொல்லுவாங்க ஹர்ஃபு தன்பீஹ். தூங்கி கொண்டிருக்காம கவனமா கேளுங்க, சொல்ல போற விடயத்துல கவனம் எடுங்கன்னு தான் சொல்றது. அலா, நீங்கள் ஒவ்வொருவர்களும் நிர்வாகிகள். ரசூலுல்லாஹ் எல்லார பார்த்தும் சொல்றாங்க, நீங்கள் ஒவ்வொருவர்களும் பாதுகாவலர்கள், ஒவ்வொருவரும் நிர்வாகிகள். அர்ரஇயத்திஹி, அவரவருடைய நிர்வாகத்தை எப்படி செய்வீர்கள் என்பதை பற்றி கியாமத்தில் விசாரிக்கப்படுவீங்க. எவ்வளவு பயப்படணும். நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு ஒரு கடிதம் வந்தா போற வரையில எவ்வளவு பயணிக்கும். இரவையில தூக்கம் போகாது, பசியையும் மறந்துடுவாரு, தாகத்தையும் மறந்துடுவாரு, லோயரை தேடி போவாரு, குடிச்சு உள்ள போட்டுடுவான்னு பயப்படுவாரு. ஒரு மக்லூக்குடைய கடிதம் வந்த உடனே மனிதனுக்கு இவ்வளவு பயம். மேலான ரசூலுல்லாஹ் கடிதம் கொடுத்துட்டே போயிட்டாங்க. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஏற்றி விசாரிக்கப்படுவீங்க.
தூக்கம் போயிடுமா இந்த ஹதீஸ கேட்டுட்டு? இந்த ஹதீஸ கேட்ட பிறகு அச்சம் இல்லாம உலகத்துல இருக்கேலுமா? நிம்மதியோட இருக்கிறது கேளுமா? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆண்களுடைய பொறுப்பு என்னன்னு முதலாவது சொன்னாங்க. ஃபர்ரஜுலு ராஇன் ஃபீ பைத்திஹி, ஆண் இருக்கிறாரே அவருடைய வீட்டில பிரதான பராமரிப்பாளர், பிரதான பொறுப்புதாரி, பிரதான நிர்வாகி அவரைத்தான். அவருக்கு கீழதான் மனைவி இருக்கிறார், அவருக்கு கீழதான் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுக்காக ஆண்கள் இந்த நேரம் வீட்டுக்குள்ள பூந்து கொண்டிருக்கிறார். அவங்க தொழிலுக்கு போகணும், மஸ்ஜிதுக்கு போகணும், சமூக பணிகள்ல ஈடுபடணும். இஸ்லாத்துக்கு வீட்டிலையும் கண்ணை வச்சு கொண்டிருப்பார், கவனத்தை வச்சு கொண்டிருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஆண்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறானாம். 24 hours 24 hour கேமரா போட்டு பார்க்கிறத விட ரொம்ப பவர்ஃபுல்லாக தூங்காத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டே இருக்கிறான். கியாமத்தில கேட்பான்னு சொன்னான். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற பெண்களை சும்மாவா படைச்சிருக்கிறான். பெண்களை பற்றியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, பெண் என்பவள் யாரு தெரியுமா? கணவன் வீட்டுக்குள்ள இருக்கிற நிர்வாகி. வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு நிர்வாகம் செய்ய வேண்டியவாவ, வீட்டுக்குள்ள தங்கி இருந்து பிள்ளைகளுடைய அசலாக்க, பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை, பிள்ளைகளுடைய தீன, பிள்ளைகளுடைய குர்ஆன, பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டுறதில ஈடுபட வேண்டிய பொறுப்பு பெண்ணுக்கு இருக்குது என்று சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த பொறுப்பு சும்மா இல்ல, இந்த பொறுப்பும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தோட தொடர்புள்ள பொறுப்பு. பெண்கள் பயம் அப்பாவிகள் என்று சொல்லி மாஸ்டர்ல கையுற்ற மாட்டார், அவங்களும் மேற வேண்டி வரும் அல்லாஹ்வுடைய கோட்டு. வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா, அவட நிர்வாகத்தை பற்றி அந்த பெண்ணிடத்திலையும் விசாரணை பண்ணப்படும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த ஹதீஸை ஏன் சொன்னேன்னா, பெண்களும் புரிஞ்சு கொள்ளணும், நாங்க எங்கட உடம்பில ரூஹ் இருக்கிற வரைக்கும் இந்த பொறுப்பை செஞ்சுட்டு சரியான முறையில இந்த பணிகளை செய்து விட்டு மௌத்தானா கபரிலையாவது நிம்மதியா தூங்க கிடைக்கும். ஆகிரத்துல பயம் இல்லாம கலக்கம் இல்லாம எழும்பலாம். இந்த பொறுப்புகளை வழங்கெடுக்காம, இந்த பொறுப்புகளை கவனம் எடுக்காம எவரையோ பார்த்து பார்த்து வாழ்ந்துட்டு மறதியோட மௌத்து வருமாக இருந்தா கபரிலையும் இதை விட கஷ்டமா போய்த்திடும். கபரு இதை விட பிரச்சனையா போயிடும். மஹ்ஷர்ல பயத்தோட எழும்ப வேண்டி வரும். அல்லாஹ் கூப்பிடுற நேரம் நடுங்க வேண்டி வரும். நன்மைகளை தராசில நிறுக்கிற நேரம் ரொம்ப பயப்பட வேண்டி வரும். ஆகவே இந்த பொறுப்புகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிஅராஜுக்கு போன நேரம் சுவர்க்கம் நரகம் ரெண்டையும் போயிட்டு பார்த்துட்டு வந்தான். 2 இடங்களையும் பார்வையிட்டான். நரகத்தை பார்வையிட போன நேரம் அங்க பார்க்கிறாங்க, பனு இஸ்ராயீல்களுடைய காலத்தில் இருந்த இபாதத்து செய்த ஆபிதாவான ஒரு பெண் நரக நெருப்பில் அதாபு செய்யப்படுறார். சஹீஹுல் புகாரி இந்த சம்பவம் இருக்குது. பனு இஸ்ராயீல் காலத்தில் இருந்த ஒரு பெண், தீன கபூல் செஞ்ச ஒரு பெண், இபாதத்தில் ஈடுபட்ட பெண் நரகத்தில் அதாபு செய்யப்படுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் இந்த பெண் அதாபு செய்யறாங்க? பதில் சொல்லப்பட்டுச்சு, இவ தொலை இல்லைன்றல்ல, தொழுகையில் அசட்ட செஞ்சா, புறம் பேசினா, அந்த ஹுகூக்குல் இபாத்
மலாயிக்காமார்கள் சொன்னாங்க, இந்த பெண் இருக்கிறாவே வீட்டில ஒரு பூனைய வளர்த்தா. பூனைக்கு குர்ஆன் ஹதீஸ் இல்லை, பூனைக்கு ஹலால் ஹராம் இல்ல, நாளை கியாமத்துல சுவர்க்கமும் இல்ல நரகமும் இல்ல, விசாரணையும் இல்ல. மண்ணோட மண்ணா போயிடுங்கன்னு சொன்னா அல்லாஹ்ட படைப்புகள் மண்ணாய் போய்த்திரும். இந்த பூனைய வளர்க்கிறதுக்கும் உசூல் இருக்குது. பூனைய வளர்க்கிறதாக இருந்தாலும் மார்க்க முறைகளை சொல்லி கொடுத்திருக்குது. அந்த முறைய பேணல்ல. பூனைய அடைச்சி வளர்க்கிறதாக இருந்தா அதுக்குரிய சாப்பாடு, தண்ணி, காற்று, மூச்சு விடுகிற வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதை உங்களால செய்ய முடியல என்றா திறந்து விடுங்க, அதோட சுதந்திரத்தை அது பார்த்துக் கொள்ளட்டும். இந்த பெண் சென்ற தவறு என்னண்டா, பூனைய அடைச்சி வளர்த்தா, சாப்பாடு கொடுக்கல, அந்த பூனை இறந்து போச்சு. குர்ஆன் ஹதீஸ் இல்லாத, மார்க்க கடமையும் இல்லாத பூனைய முறையாக வளர்க்க தவறினதுனால நபிய ஈமான் கொண்ட ஒரு மூமினான பெண், இபாதத்தில திளைத்திருந்த ஒரு மூமினான பெண் நரகத்தில தூக்கி வீசப்படுறாண்டா. இந்த பெண்கள் வீட்டுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற பொறுப்பு, அந்த பொறுப்பை சரியாக செய்யலைன்னா சுவர்க்கம் நரகம் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய பொறுப்பு, பிள்ளைகளை முறையாக தர்பியா பண்ணக்கூடிய மஸ்ஊலியத், அந்த பொறுப்பு. இதுல குறை செஞ்சா சும்மா தப்பி போயிடுவான். ஒன்றுமே தெரியாத அப்பாவை போல சொர்க்கத்தை போக விடுவானா? சிராத் பாலத்தை சும்மா கடந்து போக விடுவானா? சில பேரு அந்த பாலத்துக்கு மேல ஏறுற நேரம் மலக்குகள் சத்தம் போடுவாங்களாம். குர்ஆன்ல இருக்குது, போக போறாங்க, தடுத்து நிறுத்துங்க, இந்த போற பாட்டிய நிறுத்துங்க, இந்த இவங்க விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று. மலக்குகள் பிடிச்சிட்டு வார நேரம் எவ்வளவோ ஒரு பயம் உண்டு வரும். பெரிய பொறுப்புகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தாய்மார்கள், சகோதரிகள். ஆகவே இந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்றதாக இருந்தா, முதலாவது வீடுகள்ல பொறுப்பாக இருக்கிற தாய்மார்கள் அவங்கள்ட்ட தீன் வரணும். தீனில முதலாவது அம்சம் தான் ஈமான சரி செஞ்சு கொள்ளணும். எல்லாரும் நினைக்கிறாங்க எங்கட ஈமான் நல்லா தான் இருக்கிறது. ஏன் நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறோம், ஆமன்து பில்லாஹ் சொல்லி இருக்கிறோம், அதனால எங்கட ஈமான் குவாலிட்டியா இருக்குது, எங்கட அகீதா சரி, இனி மௌத்தானா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போறதுதான் என்று நிறைய பெண்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறாங்க. ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க. பாவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்களை வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட ஈமான செக் பண்ணி கொண்டே இருங்கடா. ஈமான் அடைஞ்சவங்க எல்லாரும் ஈமான பத்தி பயந்து கொண்டிருந்தாங்க. உண்மையான ஈமானோட மௌத்தா போன சஹாபாக்கள் பயந்து கொண்டிருந்தாங்க. புகாரியில் இடம் பெறுகிறது, அப்துல்லாஹ் இப்னு அபி முலைகா ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் 30 சஹாபாக்களை சந்திச்சேன். அதரத்து 30 சஹாபியன், 30 சஹாபாக்கள். சஹாபாக்கள் யாரு? அவங்களுக்கு கலிமா சொல்லி கொடுத்தது ரசூலுல்லாஹ். சும்மா இருக்கிற ஆலிம் சாப் அல்ல, ரசூலுல்லாஹ்வோட கலிமாவை அவங்க காதால கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து வளர்ந்தவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பின்னால ஜமாத்து தொழுதவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குத்துபாவை கேட்டவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பயான கேட்டவங்க. எவ்வளவு பெரிய ஈமான்தாரியாய் போட்டு. அப்துல்லாஹ் இப்னு அபி முலைகா சொல்றாங்க, அவங்களோட கதைச்சி பார்த்த பிறகுதான் விளங்கிச்சு 30 பேருமே நடுங்கி கொண்டிருந்தாங்க, நாங்க முனாஃபிக்கோ தெரியாது. குல்லுஹும் யகாஃபூன அலைஹிமுன் நிஃபாக், அவங்க ஒவ்வொருத்தரும்
நயவஞ்சகத்தனத்தை பயப்பட்டுக் கொண்டிருந்தாங்க சஹாபாக்கள். இன்னைக்கு நாங்க பெரிய ஈமான்தாரியன் எங்களை நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிய பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹசனுல் பஸ்ரி யார்? சஹாபாக்களிட்ட இல்மு படிச்சவர், மூத்த தாபியில உள்ளவர். 11 வயசுலேயே ஈராக்ல இருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ஒரு நாள் மஸ்ஜிது நபவியில இமாம் ஹசனுல் பஸ்ரி பயான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஹாஃபிஸ் ஜமாலுத்தீன் அல் மிஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் தஹ்தீபுல் கமால் என்ற நூல்ல இந்த செய்தியை பதிவிட்டிருக்கிறாங்க. பயான் யாரிட? ஹசனுல் பஸ்ரியிட. வீட்டுக்குள்ள இருந்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. பயான் முடிஞ்ச பிறகு கேட்டாங்க, யாருடைய பயான் இவ்வளவு நேரம் போச்சு? சொன்னாங்க, கலாமு ஹசன், ஹசனுல் பஸ்ரியிட பயானத்தான் கேட்டுக்கொண்டிருந்தீங்க. இவருடைய பேச்சு நபிமார்கள பேச்ச போல இருந்துச்சு. நபிமார்களுடைய பேச்சில கிடைக்கிற ரூஹானியத், அந்த வெளிச்சம் ஹசனுல் பஸ்ரியிட பேச்சில பார்த்தேன்னா. இவ்வளவு பெரிய மகான் ஹசனுல் பஸ்ரியிட்ட ஒருத்தர் போயிட்டு கேட்டாரு, அமுமினுன் அன்தன்னு கேட்டார். நீங்க மூமினான்? எங்கள்கிட்ட இப்படி கேட்டா பிடிக்கும். நீங்க மூமினான்னு கேட்டா செருப்ப கலட்டுவும் அடிக்கிறது. நான் இந்த காபிரானு. இமாம் ஹசனுல் பஸ்ரியிட்ட ஒருத்தர் கேட்கிறார், அமுமினுன் அன்த, நீங்க மூமினான்னு கேட்கிறார். அவர் சொன்னாரு, உங்களோட கேள்வி தெளிவில்லை. நீங்க ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி 6 விஷயங்களை ஈமான் கொள்ளணுமே, அத பத்தியா கேட்கிறீங்க? அந்த ஈமான் தான் என் நெஞ்சில இருக்குது. ஆனால் காமிலான நிரப்பமான ஈமான் உள்ளவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம்? இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜலத் குலூபுஹும். உண்மையான மூமின்களுக்கு அல்லாஹ் என்று சொன்னா உள்ளம் நடுநடுங்கும். குர்ஆன ஓதுற நேரம் ஈமான் அதிகரிக்கும். எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பாங்க. தொழுகைய நேரத்துக்கு தொழுவாங்க. நாங்க கொடுத்த செல்வத்திலிருந்து ஜகாத்தும் சதகாவும் கொடுப்பாங்க. உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவங்கதான் உண்மையான மூமின் என்று சூரத்துல் இன்னமும் வரல. ஹசனுல் பஸ்ரியில ஈமானே அந்த நிலைமை என்றா கியாமத்துல தப்புறத்துக்கு ஏழும் ஈமானாலதான். காசி கொண்டு போய் தங்க தப்பேலா, சரளமா இங்கிலீஷ் பேசி தப்பேலாது. 9 பாடத்திலே ஏசிட்டி எடுக்கிறதால தப்பேலாது. யூனிவர்சிட்டியில PhD முடிக்கிறதால ஆசிரியத்துல போயிட்டு தப்பேலாது. யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன். ஆசிரத்துல யாரோட காசும் கை கொடுக்காது, எவங்கட ஆள் பணமும் கை கொடுக்காது. இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். ஈமானுள்ள உள்ளத்தோட வாரவங்க தப்புவாங்க, சலீமான உள்ளத்தோட வாரவங்க தப்புவாங்கன்னு குர்ஆன் சொல்லு. அப்ப எங்கட ஈமான் நிலைமை என்ன? ஈமான் இருக்கிறே, சும்மா இருக்கிற நேரம் ஈமான் இருக்கிற மாதிரி தான் விளங்கும். எங்கட ஈமான சோதிக்கிற நேரம் சோதனைகள் வந்தாதான் எங்கட ஈமான் அளவு என்னன்னு புரியும். நோய்கள் வந்தா, இழப்புகள் ஏற்பட்டா, அடியோட கிடைச்சா, கணவனோட பிரச்சனை உண்டானா, பிள்ளைகளால பிரச்சனை உண்டானா, சாப்பிட வழி இல்லாம வறுமை வந்தா, வாழ்றதுக்கு வீடு இல்லாம போனா, அழுகையோட இருக்க வேண்டிய நிலைமை வந்தா, அப்ப வரக்கூடிய வார்த்தைகளை வச்சு விளங்கியலும் எவ்வளவு ஈமான சம்பரித்திருக்கிறான். ஈமான் சைஸ பார்க்கிற இடம் சோதனை வார இடம். அதனாலதான் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான பத்தி ரொம்ப பெரிய விஷயங்களை பேசியிருக்கிறான். சொன்னாங்க, அல் ஈமானு பிதுஉ வ சப்ஊன ஷுஅபா. புகாரில ஹதீஸ் இருக்குது, ஈமான் என்றா
70 சொச்சம் கிளைகள் அதில் இருக்குதுன்னா 70 சொச்சம் கிளைகள் இருக்குது ஈமான்ல. அதில் ஆக சிறந்த கிளை அஃபலுஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்க சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குது, அதை சொல்லித்தானே முஸ்லிமா நீங்க. அந்த கலிமாதான் ஆக சிறந்த கிளை. வாதினாஹா, ஒரு ஆளுகிட்ட ஈமான் இருக்கிறதுக்குள்ள ஆக அடிமட்ட அடையாளம் பாதையில இருக்கிற மக்களுக்கு நோவினை தரக்கூடிய பொருள்களை அகற்றது. இமாதத்துல் அதா அனி தரீக். மேலான ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னாங்க, வல் ஹயாஉ ஷுஅபத்து மினல் ஈமான். வெட்கம் இருக்குதே ஈமான்ட ஒரு கிளை என்று சொன்னாங்க. வெட்கத்தை இஸ்லாம் எதிர்பார்க்குது, பெண்களிட்ட எதிர்பார்க்குது. ஆண்களை விட வெட்கம் என்ற சிபத் இருக்கணும் பெண்களிட்ட. இஸ்லாத்துல பாட ஒரு பெண் மதிப்புக்குள்ள பெண்ணாக ஆகிறது வெட்கத்தை வச்சு, படிப்ப வச்சல்ல. யார்கிட்ட வெட்கம் ஹயா அதிகம் தான் வெட்கம் உண்டாகும். இன்னைக்கெல்லாம் தலை குப்புற பைத்திக்குது. இன்னைக்கு நினைக்கிறாங்க வெட்கம் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து உலகம் தெரியாதவங்கன்னு நினைக்கிறாங்க, பிற்போக்கு சிந்தனை உள்ளவங்க நினைக்கிறாங்க. ஆனா மேலான ரசூலுல்லாஹ் காட்டி கொடுக்கிறாங்க, யார்கிட்ட வெட்கம் அதிகம் இருக்கிறதோ பெரிய ஈமான்தாரிகள் அவங்க. பெண்கள் ஆக வெட்கம் உள்ளவங்க, ஆக அல்லாஹ்விட்ட மதிப்புள்ளவங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெட்கம் இருக்கிறதுக்கு அடையாளங்கள் இருக்குது. வெட்கம் இருக்குதுன்னு சொன்னா அவங்க தான் தன்னை ஹிஜாபால மறைப்பாங்க. வெட்கம் இருந்தா தான் அஜ்னபி மஹ்ரம் பேணுவாங்க. வெட்கம் இருந்தா தான் தனிமையில பயணம் செய்ய மாட்டாங்க. வெட்கம் இருந்தா தான் பொருத்தம் இல்லாத இடங்களுக்கு போக மாட்டாங்க. வெட்கம் இருந்தா தான் மானத்தை பாதுகாப்பாங்க. வெட்கம் இருந்தா தான் தனது கற்பை பாதுகாப்பாங்க. வெட்கம் போயிட்டு சென்றா மிருகமும் அவங்களும் சமம். இன்னைக்கு பாருங்க, ஒரு காலம் இருந்துச்சு, எங்கேயாவது ஒரு வீட்டில யாராவது படம் பார்க்கணும்டா, திரைப்படங்கள், இந்த படங்களை பார்க்கணுமா இருந்தா அவங்க போகணும் தியேட்டருக்கு, திரை அரங்குகளுக்கு போகணும் படம் பார்க்க. அவங்களும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு கலவையில தான் போற. இப்படி ஒரு காலம் இருந்துச்சு. பெண்கள் அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அந்த காலத்தில் இருந்த ஆண்கள பெண்கள ஈமான் உயர்ந்த நிலையில இருந்துச்சு. அதனால இதெல்லாம் பாவமாக அவங்கள பார்வையப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால என்னத்தை கொண்டு வந்தாங்க? டிவிய கொண்டு வந்தாங்க. டெலிவிஷன் 40 இன்ச்சில வந்துச்சு, 18 இன்ச்சில வந்துச்சு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 2 வீடுகளை கொண்டு வந்து வச்சாங்க. வீட்டுக்கு மேல நீண்ட ஆண்டனா போட்டாங்க. இப்ப மக்கள் அந்த வீடுகளை பார்த்தாங்க நரகம் போல. ஒரு காலத்துல இப்படி பார்த்தாங்களா இல்லையா? பெற்றோர் பயந்தாங்க, இந்த வீட்டுல டிவி இருக்குது போகாதீங்க, பிள்ளைகளை தடுத்தாங்க. ஜும்மாக்கள் அதை பத்தி பேசினாங்க. ஈமான் இருந்ததுனால, அந்த மட்டத்துக்கு உயர்ந்த ஈமான் இருந்ததுனால பாவம் பாவமாக தெரிஞ்சிச்சு. அதுக்கு பின்னால கொண்டு வந்தான் லேப்டாப். ஆண்டனா இல்லாம பாக்க லேப்டாப்ப போனாங்க. அதுக்கு பின்னால என்ன வந்துச்சு? சின்ன சின்ன சைஸ் ஷேப்புக்குள்ளேயே தியேட்டர் வந்துட்டு, இப்ப எல்லா ஹாஜியார்மாரோட ஷேப்லையும் திரையரங்கு இருக்குது. வேண்டியதை பாருங்க, காபத்துல்லாவில இருந்து நரகம் வரைக்கும் பார்க்க.
ஹிஜாபு போட்டு போற பொம்பளை கையில இருக்கிற ஐட்டம் இப்ப அது பெருமை. 1970 தஜ்ஜால் மாதிரி பார்த்தாங்க, இப்ப அது இல்லை என்றா உலகம் தெரியாதான். எல்லா சின்னவங்க பெரியவங்க எல்லாரோட கையில வந்துச்சு. இதால வளர்ச்சி வந்தீங்கதா, நாசம் வந்தீங்கதா? இந்த கருவிகளால நாங்க வளர்ந்து முன்னேறினோமா, அல்லது இந்த கருவிகள் வந்த பிறகு இருந்த சொத்துக்களை இழந்தோமா? உண்மை என்ன? ஒரு அறிஞர் எழுதுகிறார், இந்த கருவிகள் வீட்டுக்குள்ளேயும் மக்களோட சேப்புக்குள்ளேயும் பூந்ததுனால கருவிகள் உள்ள பூந்து உள்ளுக்கு இருந்த 2 விஷயங்களை வெளியில அனுப்பிச்சான். 2 விஷயம் எது? பெண்களிட்ட இருந்த வெட்கத்தை வெளியில அனுப்பிருச்சு. பெண்களிட்ட இருந்த வெட்கம் வெளியில போயிட்டு, ஆண்களிட்ட இருந்த ரோஷம் போயிட்டு. முந்தி வாப்பக்கு ரோஷம் வரும், மகளை கண்டா. கணவனுக்கு ரோஷம் வரும், மனைவியை கண்டா, பாவம் செய்யறத கண்டா. பிள்ளைகளுக்கு ரோஷம் வரும், தாய் தந்தையர்கள் சகோதரிகள் பிழை செஞ்சா. இப்ப யாரும் ரோஷம் இல்லை, பாவத்தை பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. பாவத்துக்கு ஆதாரம் பேசுறவங்க இருக்கிறாங்க, பாவத்தை கண்டு மௌனிகளாக உள்ளவங்க இருக்கிறாங்க, பாவத்தை ஆதரிச்சு பேசுறவங்க இருக்கிறாங்க, பாவம் தான் நாகரீகம் என்று பேசுறவங்க இருக்கிறாங்க, பாவத்துக்கு தஸ்கீல் பண்றவங்க இருக்கிறாங்க, பாவத்துக்கு ஆள் சேர்க்கிறவங்க இருக்கிறாங்க. என்ன காரணம்? ஆண்களோட ரோஷம் பைத்துச்சு, பெண்களோட வெட்கம் பைத்துட்டு. இதனால எங்கட முதல் வகுப்பான சஹாபாக்கள் தான் எங்கட பாடசாலையின் முதலாவது வகுப்பு. எங்கட மதரசாவுடைய முதலாவது சப்பு அவங்க தான். அந்த சஹாபாக்கள் பெண்களில் போறாங்க. சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த பெண்களுடைய சம்பவத்தை கேட்டா அவங்களுடைய ஈமான் அப்படியே நிறைஞ்சி வழிஞ்சிச்சு. கல்வியில ஈமானுடைய பிரகாசம் இருந்ததுனால வெட்கத்தில உச்ச கட்டத்தில் இருந்தாங்க. உச்ச கட்டம் எந்த அளவுக்கு பார்க்கிறோம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்கள் எவ்வளவு வெட்கத்தோடு இருந்தாங்க. மனைவிமார்களை ரசூலுல்லாஹ் அப்படித்தான் பக்குவப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மகள்மார உலகத்தை காட்டினாங்க. பொம்பளை பிள்ளைய வளர்க்கிறதா இந்த மகள்மார போல வளருன்னு காட்டினாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி மகள். தாரீഖ்ல எழுதப்பட்டிருக்குது, மௌத்தாகிற நேரமே 32-33 வயசு. துடிப்போட தெரிகிற வாலிப வயசு. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்நிய ஆண்கள முன்னால நடந்தா வயசான கிழவி ஒன்று நடக்கிறது போல நடப்பாங்களாம். 100 வயசு மூதாட்டி நடப்பாவே அவ போல நடப்பாங்களாம். ஏன் இந்த நட ஆண்களுடைய பார்வையில பட்டு அது ஒரு சித்தினாவை உண்டாக்கப்படாது. வெட்கம் அவங்களை கட்டுப்படுத்திச்சு. இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திலிருந்து 6 மாதத்தில பாத்திமா நாயகி மௌத்தா போயிட்டாங்க. நபி மௌத்தாகி 6 மாதத்தில அவங்க மௌத்தா போயிட்டாங்க. அவங்க நோய்வாய் பட்டிருக்கிற காலத்தில அவங்களோட ஒரு நண்பி, அவங்களோட ஒரு கூட்டாளி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் ஃபாத்திமாவை சந்திக்க வந்தாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அஸ்மா, யாருக்கு முதல்ல மரணம் வருமோ தெரியாது. உங்களுக்கு முன்னால நான் மௌத்தானா, எனக்கு முன்னால நீங்க மௌத்தானா,
நீங்க கபருக்குள்ள போயிட்டு கபருடைய மண்ணுக்கு கபருடைய மண் உங்களுக்கு பரிதாவாக ஆகிற வரைக்கும் அந்நிய ஆண்களுடைய பார்வையில் இருந்து உங்களோட ஜனாசாவை பாதுகாக்கிற பொறுப்பை நான் எடுக்கிறேன். அஸ்மா, உங்களுக்கு முன்னி நான் மௌத்தா போனா நீங்க எந்த ஜனாசாவையும் பாதுகாக்கணும். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அதில் பாத்திமாவை பார்த்து, நான் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் வைத்திருந்தேன். நான் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் வைத்திருந்தேன். அங்குள்ள மனிதர்கள் மௌத்தானா எங்கட நாட்டில் அடக்கிற போது அடக்கிறல்ல. சவுதிக்கு போனவங்களுக்கு தெரியும் ஜனாசாக்களை எப்படி தூக்கி கொண்டு போவாங்க. நாங்க கொண்டு போறது போல சந்தூக்குல வச்சு மேலான புடவைய போட்டு மறைச்சி கொண்டு போறல. ஒரு தட்டு இருக்கும், அந்த கட்டையானதா நெட்டையானதா பருமனானதா கொளுத்ததா மெல்லியாளா சின்ன பிள்ளையா பெரிய ஆளா எல்லாத்தையும் கஃபனு மேலால பாக்க. அஸ்மா பின்த் உமைஸ் சொன்னா, ஹபஷாவில இப்படி அடக்கிறல்ல, அவங்க சந்து கொண்டு செய்வாங்க பெட்டி ஒன்று, அதுல ஜனாதாவை வச்சு மறைப்பாக கொண்டு வைத்து அடக்குவாங்க. அது போல உங்களோட ஜனாதாவை கொண்டு போறதுக்கு நான் ஏற்பாடு செய்வேன். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்துச்சுன்னா, இந்த சம்பவம் எங்க வருகிறது? இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாஃபிஸ் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சியரு ஆலாமின் நுபலா என்ற சிறப்பு மிக்க அவர்களுடைய வரலாற்று நூல்ல 2வது பாகம் 172வது பக்கத்தில் இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறார். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சந்தோஷத்துல சொன்னாங்களா, தத்தரகில்லாஹு கமா தத்தர்தினி, அந்நிய ஆண்கள பார்வையில் இருந்து இந்த ஜனாசாவை மறைக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு செய்தது போல அல்லாஹ் உங்களோட குற்றம் குறைகளையும் மறைப்பாடாக என்று துஆ செய்தாங்க. இமாம் ஸஹபி இந்த சம்பவத்துக்கு பின்னால எழுதுறாங்க, பாத்திமா நாயிர ஜனாசா இருக்குது, மதீனாவுடைய வரலாற்றையே புரட்டி போட்டுச்சு. மதீனாவுடைய வரலாற்றில அவர்களுடைய ஜனாசா மறைத்து கொண்டு போகப்பட்டது போல வேறு யாருடைய ஜனாசாவும் கொண்டு போகப்படல. மதீனாவுடைய ஹிஸ்டரிய, மதீனாவுடைய வரலாற்றை மாற்றி அமைச்சாங்க. ஹஜ்ரத் பாத்திமா எதால? அவங்களோட உள்ளத்தில் இருந்த வெட்கம், அந்த வெட்கத்தால ஏற்பட்ட ஈமான். கபருக்குள்ள போயிட்டு சேர்ந்த பிறகு சுதந்திரமா வாழையிலும் கபருக்குள்ள போற வரைக்கும் எங்களை மறைச்சி வாழ்ந்து கொள்வோம் என்று அவங்க விரும்பினாங்க. இன்றைக்கு இருக்கிற சில பெண்களோட நிலைமையை பார்த்தா சஹாபாக்கள் ரத்த கண்ணீர் வடிச்சிருவாங்க. இதனால நபி அவங்க சொன்னாங்க, வெட்கம் பறிப்பைத்துட்டா பயான் பண்ணி வேலை இல்ல, சட்டங்களை போட்டு வேலை இல்ல, நீங்க எப்படி வாழ்ந்தாலும் எங்களால ஒன்றும் செய்யலாம போய்த்திரும். இதாலும் தஸ்தஹி பத்னா மாஷி, உங்களை வெட்கமில்லையா நீங்க விரும்பினத்தை செய்யுங்க. அதுக்கு பிறகு நீங்க அடங்க மாட்டீங்க, கட்டுப்பட மாட்டீங்க. உங்களுக்கு இந்த உடுப்பு படாது, உங்களுக்கு இந்த ஒழுக்கங்கள் படாது, உங்களுக்கு இந்த முறைகள் படாது. கட்டுப்படுத்துற வெட்கம் உங்களை விட்டு போயிட்டு. இன்றைக்கு எங்கட ஆண்களுடைய பெண்களுடைய உள்ளத்துல என்ன வந்துச்சுன்னா, உலகத்துல புகழ் பெறணும், பாராட்டு பெறணும், பணம் கிடைக்கும். இந்த 3 தான் ஈமானுக்கும் வெட்கத்துக்கும் பதிலாக எங்கட உள்ளங்கள்ல விளைஞ்சிருக்கு. எங்களையாவது ஜொப்பொண்டு செஞ்சு காசை சேர்த்திக் கொள்ளணும். இவங்களோட எண்ணம் ஆயிரக்கணக்கான வருஷம் உலகத்துல வாழ போறாங்க போலிக்கு. நல்லா படிச்சு 4 பேரு பாராட்டோடும், மேடை ஏற்றி புகழோனும். அல்லாஹு அக்பர். இதால வாழ்க்கை எங்கேயோ போய்த்து கொண்டிருக்கிறது. பணமும் பாராட்டும் புகழும் பெண்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த பாராட்டுகள் எல்லாம் தேவை, அல்லாஹ்வுடைய பாராட்டு தேவைகள். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
எப்படிப்பட்ட பெண்ண அவன் அடையாளப்படுத்துறான் பாருங்க. ஒரு கட்டத்துல ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களுக்கு சொன்னான், அவங்களை ஒழுக்கப்படுத்துறதுக்காக சொன்னான், அஸாரப்புஹு இன் தல்லககுன்ன, நபீத மனைவிமார்களே, ரசூலுல்லா உங்களை தலாக் சொல்லி அனுப்பினாங்கண்டா உங்களுக்கு பதிலாக அல்லாஹ் இன்னும் சில மனைவிமார்களை தயார் பண்ணி வச்சிருக்கிறார் ரசூலுல்லாவுக்கு கொடுக்க. இப்ப அல்லாஹ் சொல்றார், நான் தகுதியான மனைவிமார்களை நபிக்கு தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். பாருங்க, அல்லாஹ் சொல்ல தகுதிய, அல்லாஹ் பெண்களுக்கு தகுதி சொல்றார். பெண்கள் பெரிய படிச்ச கல்விமான்களா இருக்கணும், கிராஜுவேட்டா இருக்கணும். படிச்சது பிழைன்னு நான் சொல்ல வரல. ஆண்களுடைய உதவிகள் இல்லை என்றா முறையாக போயிட்டு தொழில் செய்யறது பிழைன்னு நான் சொல்ல வரல. பெண்ணிட்ட இருக்க வேண்டிய தகமைய ரப்பு சொல்றான். நபீர மனைவார்களே, உங்களே பதிலாக ரப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்க போற மனைவார்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? முஸ்லிமாத், முதலாவது பண்பு பூர்த்தியான இஸ்லாம் உள்ள பெண்களா இருப்பாங்க. இஸ்லாம் என்ன? அல்லாஹ்வுட எந்த கட்டளையும் அவங்களுக்கு பாரம் இல்லை. பூர்த்தியான முஸ்லிம். இரண்டாவது சொல்றான் முஃமினாத், ஈமான் உள்ள பூர்த்தியான நம்பிக்கையுள்ள பெண்கள். கானிதாத், இபாதத்து செய்யக்கூடிய பெண்கள். தாயிபாத், பாவங்கள் நடந்தா தௌபா செஞ்சு பாவங்களை அழிக்கிற பெண்கள். தாயிஹாத், இரவுகள்ல நின்று வணக்க வழிபாடுகள்ல கியாமுல் லைல்ல ஈடுபடக்கூடிய அப்படியான பெண்களை நான் ரசூலுல்லாஹ்வுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களை தலாக் சொன்னாங்கண்டா, நீங்க கட்டுப்படாம இருந்து உங்களை தலாக் சொல்லி அனுப்பினாங்கண்டா, அப்படிப்பட்ட குவாலிபிகேஷன் உள்ள தகமையான நான் விரும்பக்கூடிய பண்புகள் உள்ள பெண்களை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுப்பேன் நல்லா சொல்லி இருக்கிறார். அப்ப இஸ்லாம் எப்படி எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 இடங்கள்ல 2 மாதிரி பேசினாங்க. 2 இடங்கள்ல 2 மாதிரி பேசினாங்க. சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஏண்ட மரணத்துக்கு பிறகு, இது ஸஹீஹுல் புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், என்னுடைய மரணத்துக்கு பிறகு எனது உம்மத்தில் இருக்கிற ஆண்களுக்கு பெண்களை விட ஆபத்தானவங்க யாருமே இல்லையா. பெண்களிட தீன் வரலையா இந்த உம்மத்தில் உள்ள ஆம்பளர்களுக்கு டேஞ்சர், அணுகுண்ட விட ஆபத்து தீன் இல்லாத பெண்கள் என்று சொன்னாங்க. மா தரக்கு பாஜி ஃபித்னதன் அவ்வர்ர அலர் ரிஜாலி மினன் நிசா, எனக்கு பின்னால் ஒரு ஃபித்னா இல்ல, பெண்களை விட ஆண்களுக்கு ரொம்ப அபாயமான ஆபத்தான ஃபித்னா வேறொன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அது ஒரு மொட்டை பெண்ணாக இருந்தா அந்த பிரச்சனை இருக்கு. எப்ப பெண்கள் ஈமான படிச்சிருந்தாங்களோ, ஈமான தன்னை உள்ளத்துல சம்பாதிச்சு கொள்றாங்களோ, இப்ப சாலிஹான் அமலும் வருகிறோம், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ, நபி சொன்னாங்க, அந்த பெண்களை விட சிறந்த சொத்து உலகத்துல இல்லை. அப்ப பெண்கள் பெருமதியாகிறாங்க தீன கொண்டுதான். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்துன்யா குல்லுஹா மத்தா, உலகத்தில் இருக்கிற எல்லாமே கொஞ்சம் காலம் அனுபவிக்கிற பொருள்கள். வகைரு மத்தாயிஹா, அந்த பொருள்கள்ல மிகச் சிறந்த பொருள் தங்கமல்ல, முத்தல்ல, காணியல்ல, வீடல்ல, மாளிகைகள் அல்ல, அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண்கள் என்று சொன்னாங்க. சாலிஹான பெண்களாக மாறலை என்றா அவங்க துனியாவில டேஞ்சரான ஆட்கள், பாம்பை விட பொல்லாதவங்க. பெண்கள் சாலிஹாகிட்டா அவங்களை விட பெருமதியான சொத்து உலகத்திலே இல்ல. ஒரு ஹதீஸ் புகாரியில வருகிறது, மற்ற ஹதீஸ் முஸ்லிம்ல வருகிறது. ஆகவே பெண்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஈமான பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இதுக்கு நீங்க பாருங்க, பேப்பர்ல வார அவளையும் இவளையும் பார்க்காதீங்க.
வாட்ஸ்அப்ல அந்த பெண்ணுடைய திறமை, இந்த பெண்ணுடைய திறமை வருகிறது, அழித்து போடுங்க, டிலீட் பண்ணுங்க, குப்பையில தூக்கி போடுங்க, எடுத்து பாருங்க. ஹஜ்ரத் ஹதீஜாவோட வரலாறு எடுத்து பாருங்க, ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வரலாறு. உங்களோட வாழ்க்கை அது போல இருக்குதான்னு பாருங்க. அவங்கள பின்னால போனா தான் சொர்க்கம் போயிடும். மற்றவங்கள பின்னால போனா எந்த கேரண்டியும் இல்ல சொர்க்கம் போவீங்க. ரசூலுல்லாவை விட கிட்டத்தட்ட 15 வயசு மூப்பானவங்க தான் ஹதீஜா நாயகி. ஏற்கனவே 2 திருமணம் முடிச்ச அனுபவமும் அவங்களுக்கு இருக்குது. நபியிட முதலாவது திருமணம், ஹதீஜா நாயகியிட 3வது திருமணம். வயதிலையும் 15 வயசு மூப்பு. பொருளாதார வசதி எடுத்தா மக்காவுடைய செல்வ சீமாட்டி. மாப்பிளை எப்படி அடக்கி வச்சுக்கலாம்? அனுபவமும் கூட, வயசுலையும் கூட மாப்பிளைய பொத்தி வச்சுக்கலாம் தானே. புகாரி ஷரீஃப்ல இருக்குது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களோட மனைவி ஹதீஜாவுக்கு சலாம் சொல்ல சொன்னார். அல்லாஹு யுக்ரிஹு ஸலாம், அல்லாஹ் ஹதீஜாவுக்கு சலாம் சொல்ல சொல்றார். நாங்க ஒரு ஆளு சலாம் சொல்லி அனுப்புவோம், 40 நன்மை கிடைக்க. பூர்த்தியா சலாம் சொன்னா 10 40 நன்மை கிடைக்கும். அல்லாஹ் நன்மை தேவையில்லை, அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பின நன்மை கிடைக்கவா? அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினா அதோட அர்த்தம் என்ன? உங்களுக்கு இனி அதாபுடைய பயம் இல்லை. சகல அதாபில் இருந்தும் நீங்க பாதுகாக்கப்பட்டுட்டீங்க. நாங்க குர்ஆன்ல பாத்திக்கிறோம், அல்லாஹ் முர்சலான நபிமாருக்கு சலாம் சொல்லிக்கிறான். சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், சலாமுன் அலா இப்ராஹீம், சலாமுன் அலா இல்யாசீன், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன். நபிமார்களுக்கு சலாம் சொல்லிக்கிறான். ஆனா உம்மத்தில உள்ள ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினா ஹதீஜா நாயகி தான் சலாம் சொல்லி அனுப்பினான். அதோட சேர்த்து ஒரு செய்தி வருது, நபியே உங்களோட மனைவி ஹதீஜாவுக்கு சொல்லுங்க, முத்தால பல சொண்டு ரெடியா இருக்குது. ஹஜ்ரத் ஹதீஜாவுக்கு சுவர்க்கத்தில வாழ்றதுக்கு ஒரு மாளிகை தயார். அந்த மாளிகை முத்தால தயார் பண்ணப்பட்டிருக்குது. அந்த மாளிகையில உள்ள சிறப்பு என்னவென்றா, எந்த இரைச்சலும் சத்தமும் இல்லை. லா சஹ்ப ஃபீஹா. இப்ப ஆய்வாளர்கள் தேடுறாங்க, இந்த ஸ்பெஷல் ஏற்பாடு எந்த டிஸ்டர்பும் இல்லாம, சத்தம் இல்லாம நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிற சொர்க்கம் ஏன் ஹதீஜாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? இமாம் சுஹைலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறந்த ஒரு வரலாற்று ஆசிரியர். அவருடைய வரலாற்று நூல் இருக்குது, அர் ரவுதுல் உனுஃப். இந்த கிதாபில எழுதுறாங்க, ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சப்தம் இல்லாத சொர்க்கம் ஏன் கிடைச்சிட்டா, தன்னுடைய கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வயதில கூடினவங்க, செல்வத்தில கூடினவங்க, அனுபவத்தில கூடினவங்க, அவங்களோட மனைவிமார்களையே அதிகமான காலம் ரசூலுல்லாவோட வாழ்ந்தவங்க. அவ்வளவு காலம் இருந்தாலும் நபீன முன்னால சத்தம் போட்டு பேசலையா? கணவருக்கு முன்னால சப்தத்தை உயர்த்தி பேச இல்லை. அதுக்கு கிடைச்ச கூலிதான் சப்தம் இல்லாத சொர்க்கம். நான் சொல்லல, என்ற புறத்தால இமாம் சுஹைலி அர் ரவுதுல் உனுஃப் என்ற நூல்ல இது எழுதியிருக்கிறான். நபியோட வாழ்ந்த, அவங்களை விட வயதில கூடின ஹஜ்ரத் ஹதீஜாவும் கபருக்கு போக முதல்ல சுவர்க்கம் என்ற இந்த செய்திய காதால கேட்டுட்டு போனாங்க. ரசூலுல்லாவை விட 45 வயது இளமையான ஹஜ்ரத் ஆயிஷாவும் சொர்க்கவாதி என்ற செய்தியை கேட்டுக்கொண்டுதான் உலகத்தை விட்டு போனாங்க. சஹீஹான ஹதீஸ்ல இருக்குது, ஆயிஷா ஃபில் ஜன்னா, ஆயிஷா சொர்க்கவாதின்னு சொன்னாங்க.
இந்த பகுதியை சிந்தனை பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் எஞ்சி இருக்குது உலகத்துல வாழ. 25,000 நாட்களை விட அதுக்கும் மேலாக உலகத்துல வாழ்றது இந்த காலத்துல பெரிய ஒரு சாதனை. 50,000 நாள் கூட உலகத்துல வாழ போறல. நாங்க 1,00,000 நாள் என்பது கனவு. வாழ போறதே ஒரு 25,000 பகல், 25,000 இரவு. கட்டின வீட்டுல 25,000 இரவு தூங்க கிடைக்கவில்ல. கட்டின சமையல் அறையில 25,000 பகல் சாப்பாடு சாப்பிட கிடைக்கவில்லை. அதிலையும் எத்தனையோ 1000 நாட்கள் கழிந்து முடிந்து விட்டது. எஞ்சி இருக்குது கொஞ்சமான நாட்கள். இந்த நாட்களையாவது நிரந்தரமான இடத்துக்கு, அந்த இடத்தினுடைய வெற்றிக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டு போங்க. அதுக்காக ஈமான சரி பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது போல முன்னுக்கு இருக்கக்கூடிய பித்னாக்காரர்களை பார்த்து பார்த்து உங்களோட உடைய நடைய மாற்றிக் கொள்ளாதீங்க. பின்ன திரும்பி பாருங்க. உலகத்தில் எல்லாரும் முன்ன பார்த்து பார்த்து போறாங்க. அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க முன்னேற்றம் என்று. அதுக்கு சொல்லிக் கொள்றாங்க நாகரிகம் என்று. அப்படி போறவங்க எல்லாரும் நரகம் என்ற குழியில விழ போறாங்க. பின்ன பார்த்து பார்த்து சரி செய்யற ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்குதுன்னா முஸ்லிம்கள் மட்டும்தான். நாங்க பின்ன பார்க்காம முன்னுக்கு போக முடியாது. திரும்பி திரும்பி பார்க்கணும். சஹாபாக்களை பார்த்து பார்த்து எங்களை சரி செய்து வாழ்ந்தால் மட்டும்தான் எங்களுக்கு சொர்க்கம் போயிடும். ஆகவே ஈமானையும் சாலிஹான் அமலையும் சரி பண்ணுங்க. இத சரி செய்யறதுக்கு வழி அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் அதோட பெருமதிய 4 பேருட முன்னுக்கு பேசுங்க. உங்களோட உள்ளம் சரி வரும். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்பக்கூடிய நல் மனிதர்களாக வாழ்ந்து அவனை சந்தோஷப்படுத்திய நிலைமையில உலகத்தை விட்டு பிரிந்து மறுமைய முழுமையான வெற்றி தரக்கூடிய இடமாக மாற்றிக்கொள்ள அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.